under. So with each other. With each other என்ன மாதிரியான சோஷியல்ல நமக்கு இருக்கிற வேல்யூஸ்க்கு அதை பத்தி சொல்றாங்க. வேர்ட் இன்டர் கெஷன்ஷாஃப்ட் வேல்யூஸ் இன் த சொசைட்டி. ஸோ ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒவ்வொரு இது கெரஸ்டிக்கைட் அப்படின்னா ஜஸ்டிஸ். இது ஒகாபுலரி படிச்சிட்டிங்களா இல்லையா? ஃப்ரைஹைட் அப்படின்னா ஃப்ரீடம், சிவில் கரேஜ் moral courage, gesundheit health, fairness, ஃபேராக ட்ரீட் பண்ணுறது, டெமோக்ரஸி, ருக்சிஸ்ட் அப்படின்னா கன்சிட்ரேஷன், பில்டிங் எஜுகேஷன், சிஷாஹைட் செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி, ஹெல்ப்ஃபுல்னஸ். அப்புறம் கிளைஷ் பெரஸ்டிகட்னா ஈக்குவல் ரைட்ஸ், குட் குட் எஜுகேஷன் இல்லை குட் பிரிங்கிங் அப், நல்லா வளர்க்குறது அந்த மாதிரி அதுக்காக சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னு மேட்ச் பண்ணணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது டெமோக்ரஸி, எல்லாருக்கும் ஓட் போடுறதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது. ஃப்ரீடம், அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அதை நீங்கள் எல்லாமே போட்டுடலாம் இதில். ஸோ செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட், கெசுன்ஹைட், ஈக்குவல் ரைட்ஸு, கிளைஷ் பெரஸ்டிகும். ஸோ யாராக இருந்தாலுமே சரி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஃப்ரைஹைட், சிவில் கரேஜ், moral courage. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் என்னென்ன ரிலேட் ஆகுது அது எல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸ் இது பண்ணோன்னா, ஃபோட்டோஸ் டிஸ்கிரைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன மாதிரி வேல்யூ? டி டெமோக்ரட்டி, டி மென்ஷன் வேலன் இயரர் ரெகிரும். ஸோ தி பீப்புள் எலெக்ட் தேர் கவர்மெண்ட். தி ஃப்ரைஹைட், ஏடர் டார்க் செல்ஃப் என்ஷைடன் வேன் எர் வேல்ட். ஸோ ஈச் ஒன் ஹேஸ் ரைட் டு டிசைட் ஹூ தே ஓட் ஃபார். யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலான்னா அவங்க செல்ஃபாக இது பண்ணுவாங்க. In einer Demokratie dürfen alle Bürger frei wählen. ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீ டு ஓட் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் ஃப்ரீ டு ஓட். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஃபோட்டோஸில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிட்டு சொல்றீங்க. கொஞ்சம் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடுங்க.
ஃபுல்லாக நோட் பண்ணிட்டீங்களா பி கூட? ஓகேம்மா. Next, Horan noteranzi Welsh word Finland mention Desondas Vistic. ஸோ இவங்களுக்கு வந்து லிசன் பண்ணிட்டு என்ன வேல்யூ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து மைனம்ஸ் ஃப்ரை ஹைட். மைனம்ஸ் ஃப்ரை ஹைட்டுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்னென்னு சொல்லியிருக்காங்க, ரைஸ் அ ஃப்ரை ஹைட். ரைஸ் அ ஃப்ரை ஹைட் அப்படின்னா ட்ராவல் எங்கே வேணாலும் போகலாம், எங்கேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ ரைஸ் அ ஃப்ரை ஹைட். அப்புறம் பர்சன்ஸ் வை என்ன சொன்னாரு, ஜிஷர் ஹைட். ஜிஷர் ஹைட் அப்படின்னா மண்கண் என்னன்னு சொன்னாங்க, பெவேகும் ஓனே அங்ஸ்ட். ஸோ எந்த ஒரு ஃபியர் இல்லாமல் நடந்து போகல, எப்போ வேணாலும் போனால் வரலாம். ஸோ கிரிமினல்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லாமல் இருக்கு, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. பர்சன் ரைட். Hills bereits. Hills bereits schafft. ஹெல்ப்ஃபுல்னஸ், யாருக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேட்டுட்டு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்றது நீங்கள் அப்புறமா கேட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ளே பண்ண இதுவே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி கேளுங்க, சரிங்களா? அப்போ தான் லிசனிங் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். So welche Wort finden Sie for das Leben in einer Gesellschaft am wichtigsten? So நீங்க என்ன நினைக்கிறீங்க? What are the values that you find it very important in the society? So für mich ist Respekt am wichtigsten, denn ich finde, man muss andere Menschen ernst nehmen. So for me is respect of the most important, because one should take the other person seriously. Ich finde Bildung sehr wichtig, weil Bildung die Zukunft sichert. So I find education is very important because education will secure the future.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேர்ட்டு welche Wörter findet ihr for das Leben in einer Gesellschaft am wichtigsten? உங்களுக்கு எது? ஸோ ஹெல்த் எப்படி எழுதிங்கன்னா இப்படியே இங்க இருக்கிறது அப்படியே சொல்லி ட்ரை பண்ணுங்க. For mich ist die Gesundheit am wichtigsten. Dann ich möchte fit zu bleiben. I would like to stay fit. அந்த மாதிரி சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. Hilft Bereitschaft. Okay. Menschen sollen hilf einander. So everyone should help each other. Okay, வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதானா? Very good. Ehrlichkeit, that is also very important. Honesty. Super. Okay, next போயிடலாம். ஸோ இது ஆக்சுவலி இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஆல்ரெடி இருக்கிற வேர்ட்ஸே நீங்கள் எதனால நீங்கள் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓனாக ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லேயே திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யூ மூவ் டு ஜெர்மன் லாங்குவேஜ். இது ஜெர்மன் லாங்குவேஜில் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு யோசித்து நீங்களாக பண்ணுங்க. முடிஞ்சால் எனக்கு இது எல்லாத்துக்கும் இது ஏன் இம்பார்ட்டண்ட், இது எனக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். Freiwillig, Soziales Engagement. Sehen Sie die Fotos in 3b an. Was denken Sie, vor wen oder wofür setzen Sie sich Leute ein? Was machen Sie? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? Bild 1 is Leute. இவங்க என்ன லாய்ட்டர்னா firefighters. Feuerwehr. Sie helfen am Notfall. So in Notfall, they help in emergency. Second picture பார்த்தீங்கன்னா ஏதோ food for the mention in note. So food for the people who are in necessary. ஸோ இது வந்து ஸோ எல்டன்ல இவங்க என்ன சொல் ரோஸ் எல்டன் ஹெல்ஃபன் ihre Enkel oder Kinder mit Hausaufgaben machen. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு own mit beim lernen, they help by learning, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது மூணுமே டெக்ஸ்ட் படிச்சுட்டு யூ ஹேவ் டு இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரைவில்லிகே ஃபயர்வர். ஸோ படிங்க.
ம். ஆக்சுவலி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனன்சியேஷன்ஸ் ரொம்ப இடிக்குது. இன்னும் நல்லா படிக்கணும், கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே இருக்கிற டெக்ஸ்டே வந்து யூ ஹாவ் டு இன்புட் இன் கூகுள் டிரான்ஸ்லேஷனில் இன்புட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணுங்க, சரிங்களா? ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ரொனன்சியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீக்கிங் உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியுது, ஆனால் நீங்கள் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பி1 லெவலில் இருக்கிறீங்க. ஸோ பி1 லெவலுக்கான ப்ரொனன்சியேஷன்ஸ் இன்னும் வரல, சரிங்களா? அவங்கள நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லலை, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ freiwillige Feuerwehr. Besonders auf dem Land und in kleineren Städten engagieren sich viele Menschen bei der Freiwilligen Feuerwehr und erfüllen eine wichtige Funktion. Es gibt es auch spezielle Jugendgruppen. Alle Vereinsmitglieder werden in Erster Hilfe ausgebildet und lernen viel rund um das Thema Feuer. Die Feuerwehr ist da, wenn es brennt, bei Unfällen oder auch bei Hochwasser in den Staaten zusammen mit der Berufsfeuerwehr auf dem Land oft allein. So die Freiwillige Feuerwehr in Frankfurt-Gienheim wird jährlich zwischen 40 und 60 Mal gerufen. Die Feuerwehrleute werden von der Zentrale alarmiert. Das kann zu jeder Tages- oder Nachtzeit sein, immer dann, wenn Hilfe benötigt wird. ஸோ இப்போ நான் படித்ததும் எக்ஸாக்டாக கரெக்டாக படிச்சிருக்கேன்னு எனக்கு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேச முடியாது, பட் ஓரளவுக்கு நீங்கள் படிக்க தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ்பெஷலி என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி வந்து இந்த ஃபயர் பிரிகேட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்லேயே இருக்கட்டும், சிட்டிஸில் இருக்கட்டும், எங்கே வேணாலும் கண்டிப்பாக ஃபயர் பிரிகேட் இருக்கும். அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாலண்டியர்ஸாக ஃபயர் வேர் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஆஃபன் வந்து இந்த குரூப் என்னென்னா ஸ்பெஷல் யங் குரூப்பாக இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் இந்த கிளப் வந்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் அதுவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபயர் அந்த டாப்பிக்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அவங்க எங்கெல்லாம் ஃபயர் இருக்கோ, எங்கெல்லாம் பர்னிங் ஆகிட்டு இருக்கோ, இல்லை ஆக்சிடென்ட் பிளேஸோ, இல்லை ஃப்ளட்டிங் டைம்ஸ்லேயோ, எங்கே வேணாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது ஃப்ராங்க்ஃபர்ட் கின்ஹைம் ஒரே ஒரு இடத்துல மட்டும், இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் கின்ஹைமில் மட்டும் இயர்லி பிட்வீன் 40 to 60 டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கால் வந்திருக்கும். ஸோ ஃபயர்வேர் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க மெயினாக சென்ட்ரலில் வந்து சென்ட்ரல் ஆஃபீஸில் வந்து அலாம் அவங்களுக்கு தெரிய வரும், நோட்டிஃபை பண்ணுவாங்க, அலர்ட் பண்ணுவாங்க. அலார்மியாச்சு அப்படின்னா அலர்ட். ஸோ அப்போ எவ்ரி டே ஆர் நைட் எனி டைம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ கண்டிப்பாக அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்
Okay. So die Tafel in Deutschland werden täglich viele Tonnen Lebensmittel vernichtet, obwohl man sie noch essen kann. Besonders von Supermärkten und Kantinen werden übrige Lebensmittel weggeworfen. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜெர்மனியில் மட்டும் டெய்லி மெனி டன்ஸ் ஆஃப் க்ரோசரிஸ் ஆர் furnished means destroyed even though அது வந்து எடிபிளாக இருந்தாலுமே. ஸோ ஸ்பெஷலி ஃப்ரம் சூப்பர் மார்க்ஸ் கேன்டீன்ஸ் வந்து நிறைய லேபன்ஸ் மெட்டல் க்ரோசரிஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. Gleichzeitig gibt es viele Menschen, die kaum genug Geld für Essen haben. Die Lebensmittel, die qualitativ noch gut sind, werden von der Tafel gesammelt und an armen Menschen verteilt. Viele Lebensmittel werden von Firmen gespendet. So at the same time, there are many people who have less money for the food. இந்த லேபன்ஸ்மிட்டல் க்ரோசரிஸ் இல்லை இன்னும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தி டாஃபல்ன்றவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு புவர் பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ மெனி லேபல்ஸ் க்ரோசரிஸ் வந்து அந்த கம்பெனி மூலமாக டொனேட் பண்ணியிருக்காங்க. Die Tafel ist in ganz Deutschland aktiv und hilft inzwischen rund 1,6 Millionen Menschen. So 30% davon sind Kinder und Jugendliche. Die Organisation wird von mehr als 60.000 ehrenamtlichen Helferinnen unterstützt. So டாஃபல் என்ன பண்ணுறாங்க கன்ஸ் டாய்ச்லாண்டில் வந்து ஹோல் டாய்ச்லாண்ட் ஜெர்மனியில் ஆக்டிவாக இருக்குது அண்ட் இட் இஸ் ஹெல்பிங் இன் பிட்வீன் அரவுண்ட் 1.6 million people. அதில் 30% ஆர் சில்ட்ரன் அண்ட் யங்ஸ்டர்ஸ். ஆர்கனைசேஷன் வந்து மோர் தென் 60,000 வாலண்டியர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. Unterstütze. Allein in Berlin bei der ersten Tafel Deutschlands gibt es 45 Ausgabestellen, wo bedürftige Menschen Lebensmittel abholen können. So in the first Tafel Deutschland வந்து எங்கே இருக்குன்னா gibt es in 45 distribution points இருக்கு ஜெர்மனிலேயே. அங்கே வந்து நீடி பீப்புள் வந்து திங்ஸை பிக்கப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் பேட்டன் ஷாஃப்டன் மீன்ஸ் என்ன மீனிங்? ஸ்பான்சர்ஷிப்பா? இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணிடு. ஓகே, பேட்டன் ஷாஃப்ட்னா ஒன்று ஸ்பான்சர்ஷிப்பு, இன்னொன்று வந்து இவங்க ஆக்சுவலி நிறைய இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்கக்கிட்ட எல்லாம் காட் ஃபாதர் காட் மதர் அப்படின்னு இருப்பாங்க சில பேர், இல்லைங்களா? தெரியுமா அது? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட சொந்த பசங்க கிடையாது, சொந்த கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கிடையாது, பட் தே வில் கம் அண்ட் ஹெல்ப் இன் ஸ்டடீஸ், பசங்களை பார்த்துக்கிறது அந்த மாதிரி வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ manche Family haben nur den Alltag allein zu bewältigen und werden von ehrenamtlichen Pateninnen unterstützt. ஸோ இங்கே என்ன நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க அந்த பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்பான்சர்ஷிப்பை இவங்க பேரண்ட்ஸ் பெரியவங்க என்ன சொல்கிறது கிராஸ் ஃபாதர் கிராஸ் முட்டர் அந்த மாதிரி ஏஜில் பெரியவங்க இருக்கிறவங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா sie helfen bei Behördengangen, bei der Wohnungs- und Arbeitssuche und bei den Hausaufgaben der Kinder. இவங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அவங்க பசங்களை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு அவங்க அஃபிஷியல் ஒர்க் எதாவது அத்தாரிட்டிஸ்க்கு போய்
ஏதாவது வாங்கணும், பேப்பர்ஸ் வாங்கணும், இல்லை அந்த மாதிரி பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணணும், இல்லை வீடு சர்ச் பண்ணுறதுக்கு, இல்லை ஒர்க் சர்ச் பண்ணுறதுக்கு, இல்லை பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. Viele Paterninnen kümmern sich zum Beispiel um ein Kind, geben Nachhilfe, unternehmen etwas mit ihm und hören bei Problemen zu. ஸோ இவங்க மோஸ்ட்லி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, டியூஷன்ஸ் கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. Normalerweise trifft sich ein Pater, eine Patin einmal pro Woche mit der Family, dem Kind. Okay. So normally they meet once in a week. Once in a week அவங்க மீட் பண்ணுவாங்க பசங்களை பார்த்துக்கிறதுக்கு. டெய்லி வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே. BZWன்னு இருக்கு, அது வந்து அது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் Beziehungsweise ரெஸ்பெக்டிவ்லி அந்த மாதிரி வரும். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி தி சில்ட்ரன். So entstehen oft auch Freundschaften und der Pater und die Patin begleitet die Family manchmal über viele Jahre. So அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து it will stay for a long time, many years. Die Kontakte werden von vielen Organisationen vermittelt. So eine Organisation ist zum Beispiel Bifi Berlin. Die Verein ist 2004 gegründet worden und hat bereits zahlreiche Paten-Pateninnen und Familien zusammengebracht. So இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, Bifi Berlin அப்படின்னு. இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இதனால நிறைய இந்த மாதிரி ஃபேமிலிஸும் ப்ளஸ் அந்த எல்டர்ஸ்லையும் ஒன்று சேர்த்துருக்காங்க. ஸோ welche Organisation aus 3B gefällt Ihnen am besten? ஸோ இது மூணுத்துல எந்த ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது? தி டாஃபல். ஓகே. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Ich würde gern bei die Tafel mithelfen. ஸோ நான் வந்து எனக்கு டாஃபல் பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். வைல் என்ன ரீசன் அதுக்காக? ஸோ ich konnte mir vorstellen, I could imagine, இல்லைன்னா ich finde it's sense மீனிங்ஃபுல்லாக இருக்கு, இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, தாரும் அது எதனால் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதில் ஊட குட் சுமியர் பாசன். ஸோ எனக்கு இது வந்து நல்லா சூட் ஆகுது, சூட்ஸ் மீ வெல் பிகாஸ் ஸ்பிரிட் மன் am meisten சன். ஸோ ஸ்பிரிட் மிஷ் am meisten சன். இந்த ஐடியா வந்து எனக்கு வந்து ரொம்ப இட் வில் ப்ரொவோக் மை தாட்ஸ்ன்ற மாதிரி தி ஐடியா கான்செப்ட் ஃபான் ஊபர்சாய்ட். ஸோ கன்வின்சிங்காக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் வச்சு யூ கேன் சே. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் என்ன இங்கிலீஷில் என்ன அப்படின்னு. அதே தான் இங்கே சொல்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ் என்னென்னா வேர் டு டெட் வாய்ஸ், யார் பண்ணுறாங்க அந்த சப்ஜெக்ட் தான் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் பேசிவ் வாய்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. யார் பண்ணாங்க, யார் மேலே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மெயினாக. ஸோ தி டாஃபல் verteilt die Lebensmittel. அந்த டாஃபல் வந்து லேபன்ஸ்மிட்டலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேசிவ் வாய்ஸில் என்ன வரும், வேர்டன் இந்த வேர்டு வரும் ப்ளஸ் பார்ட்டிசிப்ஸ் வை வரும். ஸோ தி லேபன்ஸ்மிட்டல் வேர்டன் verteilt. தி க்ரோசரிஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட். இங்கே நல்லா கவனிங்க, த டாஃபல் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த லேபன்ஸ்மிட்டல், ஆனால் தி லேபன்ஸ்மிட்டல் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிதான் வரும். சரிங்களா? ஓகேவா?
புரியலன்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ப்ராப்ளம். ஸோ ஓகே. ஓகே, இது எப்படி சொல்வீங்க? சூப்பர் மார்க்கெட், வெர்ஃபன், லேபன்ஸ்மிட்டல், வேக். So in passive voice kann man mit von plus dative ausdrücken where it was stood. ஸோ இப்படியும் எழுதலாம். தி லேபன்ஸ்மிட்டல் வேர்டன் ஃபர்டைல்ட் அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா தி லேபன்ஸ்மிட்டல் வேர்டன் ஃபாண்டர் டாஃபில் ஃபர்டைல்ட். த லேபன்ஸ்மிட்டல் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் த டாஃபில். ஸோ இங்கே எது சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க, இதுதான் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க இங்கே. சரிங்களா? அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வேக் வெர்ஃபென்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் த்ரோ அவே த லேபன்ஸ் க்ரோசரிஸ். ஸோ அப்புறமா இங்கே என்ன சொல்லலாம்? தி லேபன்ஸ்மிட்டல் வேர்டன் வேக் கெவோர்ஃபன். செகண்ட் டேஸில் வேர்டன் யூஸ் பண்ணோம். அது இது நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லை லேபன்ஸ்மிட்டல், இது ப்ளூரல்ன்றதுனால எப்படி வந்திருக்குன்னா ப்ளூரல்ன்றதுனால வேர்டன் வந்திருக்கு. அதை கான்ஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தி லேபன்ஸ்மிட்டல் வேர்டன் வேக் கெவோர்ஃபன். பார்ட்டிசிப்ஸ் வை நடுவில் ஜிஇ வருது. த்ரோன் அவே. The Lebensmittel was thrown away. இதுவே நீங்க வந்து இந்த ஃபான் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஃபான் சூப்பர் மார்க்கெட்ன்றது அந்த வேர்ட் வந்து நடுவில் சேர்க்கலாம், இல்லைன்னா முன்னாடியும் சேர்த்துக்கலாம். ஃபான் சூப்பர் மார்க்கெட் இங்கேயும் சேர்த்துக்கலாம். Von Supermarkt இந்த வேர்டன் தி லேபன்ஸ்மிட்டல் அப்படின்னு வரும். ஸோ சரி, இங்கே விடுங்க, நான் இங்கே சேர்க்கல. சரி, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். தி லேபன்ஸ்மிட்டல் வேர்டன் வேக் கெவோர்ஃபன் இந்த 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 இதுவே எடுத்துக்கலாம், செகண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபான் சூப்பர் மார்க்கெட் போட்டுக்கலாம். வேர்டனுக்கு அப்புறமா ஃபான் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபிர்மென்ஸ் பெண்டன் ஃபீல லேபன்ஸ்மிட்டல். இங்கே லேபன்ஸ்மிட்டல் தான். லேபன்ஸ்மிட்டல் செகண்ட் பிளேஸில் வேர்டன். Gespendet. At 60,000 Hilfsvereine unterstützen die Organisation. Die Organisation இது வந்து சிங்குலர் அன்றதுனால வெர்ட் unterstützt. ஓகேவா? ஸோ இந்த பேசிவ் வாய்ஸ் உங்கள் லாங்குவேஜில் எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஐம் டாக் பை த டாஃபில் வாஸ் பசியட். ஸோ இது நீங்கள் எப்படி போடணும்னா ட டாகஸ் ஆப்பிள் ஆஃப் விட் மார்கன்ஸ் கெப்லான்ட். Lebensmittel abholen am Vormittag. அப்போனா am Vormittag werden die Lebensmittel abgeholt.
abholen வந்து abgeholt. அடுத்தது Lebensmittel for ஸோ மிட்டாக்ல லேபன்ஸ்மிட்டல் ஃபர்டைல் பண்ணுறாங்க. அதை எப்படி சொல்கிறது? மிட்டாக்ஸ் werden die Lebensmittel. Aber danach Anfragen beantworten Antworten zurück. கடைசி இது வந்து geprüft u umlaut போட்டுக்கோங்க. Aber die erste deutsche Tafel wurde 1993 in Berlin gegründet. Das Konzept wurde aus den USA übernommen. Durch das große Interesse der Medien wurde die Idee der Tafel schnell im ganzen Land verbreitet. Mittlerweile sind bundesweit mehr als 940 Tafeln gegründet worden. ஃபஸ்ட்டு டாஃபல் எங்கே வந்ததுன்னா 1993 பெர்லினில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சு? யூஎஸ்ஏலேருந்து எடுத்துட்டாங்க. அது த்ரூ த கிரேட் இன்ட்ரெஸ்ட் த மீடியா என்ன பண்ணாங்க, டாஃபல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பரவிச்சு, ஸ்ப்ரெட்டட். மிடில் வைஸ் வந்து அந்த ஃபுல் ஸ்டேட்லேயே வந்து 940 டாஃபல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பாசிவ் வாய்ஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இங்கே வந்து வேர்டன் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. இங்கே பாஸ்ட் டென்ஸில் ஊருடன் அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் பார்ட்டிசிபிள்ஸ் வை. Meistens verwendet man das Präteritum. Mostly Präteritum தான் யூஸ் பண்ணுவாங்க. Präteritumனா என்னது? ஊருடன் வரும் ப்ளஸ் பார்ட்டிசிபிள்ஸ் வை.
இதில் என்ன வேர்டன் வரும் ப்ளஸ் பார்ட்டிசிபிள்ஸ் y. ஸோ ஐ ஃபயர் வேர் இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு டே அப்படின்னு வரும். older மெல்டனுக்கு பதிலாக கெமெல்டட். ஃபுல் சென்டென்ஸ் எழுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபயர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க எங்கே ஃபயர் ஆகுது அப்படின்னு. டி ஃபயர்வேர் லாய்ட்டு அலார்மியர்ட். ஸோ இது என்ன வரும், டி ஃபயர்வேர் லாய்ட்டு ஊர்டன் அலார்மியர்ட். ஊர்டன் அலார்மியர்ட். டி பெவோனர் பெவோனர் ரெட்டன். இங்கே வந்து ஊர்டன் ரெட்டனுக்கு வந்து கெரட்டட். கெரட்டட். கடைசியாக என்ன பண்ணுவாங்க, ஃபயரை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. ஸோ தட் பிராண்ட் இங்கே ஊல்டர் லாஷனுக்கு வந்து கெலாஸ்ட். எக்ஸ்டிங்விஷ். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம மண்டே பார்த்துக்கலாம். மண்டே மீனிங்ஸோட படிச்சுட்டு வாங்க.